வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ராவை. அண்ணாமலைக்கு எதிரான குரல்கள், பலத்த குரல்கள் வந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அமித்ஷா கடும் காண்டோடு இருக்கிறார். ஆட்டையை போட்ட அண்ணாமலை இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 சீட்டு வந்து தட்டுப்பாடாக ஆயிடுச்சு. இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம் மோடி தலைக்குனிவுக்கு காரணமே நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை சந்தித்து நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வாப்பா, ஒரு 15-20 சீட்டு அப்படின்னு கொடுத்தா ஒரு சீட்டை கூட ஜெயிக்கலை. கேட்டால் நாங்கள் பர்சன்டேஜ் வைஸாக நல்லா வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கதையை விட்டு 1000 கோடியை ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்காக வந்தவங்களை கூட்டணியில் இருக்கிறவங்களையும் கேவலப்படுத்தி, அதாவது அதிமுகவையும் கேவலப்படுத்தி அந்த அணியை ஓட விட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் சொந்த கட்சியிலேயே இருக்கிறவங்க பல பேர் வந்து இவர் மேலே பயங்கரமான புகாருங்க. அந்த அளவுக்கு சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே கேவலப்படுத்துகிற ஒரு தனி கேரக்டர் நம்ம அண்ணாமலைகிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஆட்டுக்குட்டி எந்த அளவுக்கு மிகப்பெரிய பலியாடாக மற்றவங்களை ஆக்கிடுச்சு அப்படின்றத மட்டும் இல்லாமல் மோடிஜியோட தலைக்குனிவுக்கு காரணம் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்ட காரணமும் நம்ம அண்ணாமலை தான். முக்கியமாக சொல்லப்போனால் சொந்த கட்சியில் இருக்கிறவங்களையே போட்டு பார்க்குறது அப்படின்றது நம்ம அண்ணாமலையோட ஸ்பெஷாலிட்டிங்க. சரி, இது எல்லாத்தையும் வந்து தீர ஆராய்வோம். அப்படி என்ன டோஸு கிடைச்சிது, இன்னும் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அங்கே போனது. டெல்லிக்கு போன உடனே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி விட்டு அனுப்பியிருக்காங்க. நீ என்ன அப்படி செஞ்சு கிழிச்சுக்கிட்ட, உனக்கு நாங்கள் வந்து பதவி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற. சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு, அவருக்கே வந்து துணை பதவி தான் கொடுத்துருக்கமே தவிர நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு அண்ணா அப்படின்னானு பேசியிருக்காங்க. சரி வருவோம். அதிமுக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவோட வீக் டீம் தான் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இது என்னடா புது குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, திமுக பி டீம் மாதிரி தான் பயணம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே கண்டிப்பாக அந்த பக்கம் பிஜேபியில் நம்ம மோடிஜி வரல அப்படின்னா இங்கே ஆட்டுக்குட்டி வாழவே முடியாதுல்ல தமிழ்நாட்டில். அப்படின்றதுனால திமுகவுக்கு சில வேலைகள் செஞ்சாரா? ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை வாய் அடக்கி பேசணும், அறிஞர் அண்ணாவை பற்றி தப்பாக பேசுகிறாப்புல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தவறாக பேசுகிறார், அது மட்டும் இல்லாமல் ஹிந்துத்துவா அப்படி இப்படின்னு பேசுவது எல்லாமே வந்து கூட்டணி மரபையை தாண்டி அது எல்லாத்தையுமே வந்து கொச்சைப்படுத்தும் வகையாக ஆட்டுக்குட்டி நடந்து கொண்டது மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாக்கி, அதாவது அந்த கட்சிக்குள்ளாரியே வந்து எல்லாரையுமே ஒழிச்சிட்டாப்புல. உள்ளார வந்து ஒரு குட்டையை குழப்பின கதையாக போய் ஏதாவது ஒரு வளர்ச்சி வந்திருந்தால் பரவாயில்லைங்க, டோட்டலாக டேமேஜ் ஆகியிருந்தால் என்ன ஆகிறது, அவ்வளோதான். அடுத்த தேர்தலில் பாஜகன்ற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு ஆகிடும். அது ஏற்கனவே அப்படி தான் இருந்துச்சு, அது வேறு விஷயம். இப்போ இன்னமும் அட்ரஸே இல்லாமல் ஆக்கிவிட்டாப்புல நம்ம அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எங்கே வளர்ந்துருக்குன்னா சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நான் நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா மோடிஜிக்கு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட தெரியாது, அங்கே இருக்கிறவங்களே பேசும்போது ஓ அண்ணாமலை இங்கே வரைக்கும் பேச ஆரம்பிக்கிறாங்களா, அப்போ பெரிய ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டாரு. இப்போ தமிழ்நாட்டில் 2 பேரும் இருந்தாங்கன்னா, அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 20 சீட் அடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, சந்திரபாபு நாயுடும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப க்ளோஸு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீட்டை கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படின்றாரு. நம்ம மோடிஜி தமிழர்கள் கூட சேராதீங்க, அவங்க துரட்டுப்பாயலக அப்படின்னு தானே பேசினாரு. இது எல்லாத்துக்குமே வச்சுக்கிறவங்க சரியான ஆப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாவது தாண்டுமா மோடிஜி அரசு அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இது மட்டும் இல்லாமல் 10 அமைச்சர் பதவி வேணும், அடுத்த 24 மணி நேரம் டைமு. மோடியை கதற விட்டுட்டுருக்கிறாப்புல நிதிஷ். பழி தீர்க்கும் சந்திரபாபு நாயுடு, என்னெல்லாம் பண்ண நீ என்ன அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருக்குறாங்க நம்ம இந்தியா கூட்டணி. அது ராகுலாக இருக்கட்டும், அகிலேஷாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எல்லாம் சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஏன் இந்தியாவே பார்க்குது, ஏன் இந்த உலக மக்களே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்குறாங்க. முகத்தில் அப்படி ஒரு புன்னகை, மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் மோடிஜி முகத்தில் மட்டும் மிகப்பெரிய சோகமாக இருக்குது. என்னையா நீங்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, 3வது முறை ஆகிட்டீங்க, ஹாட்ரிக் அடிச்சிட்டிங்க, ஏன் உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை காணமே அப்படின்னு. இதில் வானதி வேறு, எப்போ அவங்க கூட்டணி தோற்று போச்சுன்னு ராகுல் காந்திகிட்ட சொல்லுப்பா அப்படின்னு. நீங்கள் அந்த வானதிகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், எப்பா மோடிஜி கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்கள் வானதிகிட்ட. அதை தான் சொல்லணும் பொழுது. வானதி அம்மா அங்கெல்லாம் என்னத்தை தான் பார்த்துட்ருக்குறாங்களோ தெரியல, மோடிஜி முகத்திலேயே ஒரு சிரிப்பை காணும். அப்போ ஆக மொத்தம் ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது பாஜக. இந்த பாஜகவுக்கு எவ்வளோ பெரிய பாதகம் அமைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாப்புல அண்ணாமலை. ஜிபேலாம் பண்ணி விட்ருக்காரு. அதுக்கப்புறம்
ரயில்வே துறையில் காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்த ஒரே ஆள் நம்ம அண்ணாமலை தான். ஆட்டுக்குட்டி செஞ்ச பல விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக்கி டெல்லி வரைக்கும் பேரை நாரை அடித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணணுமோ அந்தளவுக்கு நாஸ்தி பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டியோட அந்த ஒரு முன்னும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக, அதாவது எமோஷ்னலாக சில விஷயங்களை பேசிடுறாரு. நம்ம மோடிஜி அவர்களுக்கு உணவு தூக்கம் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரே ட்ரெஸ்ஸில் திரியிற அளவுக்கு ஆக்கியிருக்காருன்னா அது ஆட்டுக்குட்டியால் தான் முடியும். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஆட்டோவை போச்சு கிளம்பிடுவாப்பில் ஆட்டுக்குட்டி. ஆனால் இங்கே யார் அனுபவிக்கிறது? பிஜேபிக்காரங்கள் தான். பிஜேபியில் காலங்காலமாக இருக்கக்கூடியவர்கள், எச் ராஜாவாக இருக்கட்டும், ஏடி ராகவனாக இருக்கட்டும், பல பேர், எஸ்வி சேகர், எல்லாரையும் ஒழிச்சு கட்டிவிட்டு அண்ணன் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்தது? இன்னும் ஆருத்ரா கேஸு இன்னும் பார்க்கலை. இல்லைன்னா கோடி 1000 கோடி 2000 கோடி கிட்டத்தட்ட அண்ணாமலை சிக்கப் போகிறார் என்பது உறுதி. அதையெல்லாம் ஊர்ஜினமாகும் பொழுது அதை பற்றி பேசுவோம். மேலும் பார்த்திங்கன்னா ஆவிகளும் பாவிகளும் பாஜகவுக்கு ஆதரவு இதுதாங்க நடந்துச்சு. கேரளாவில் செத்து போனவங்களாம் ஓட்டு போட்டதாக இருக்குது. இங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணிடலாமான்னு நினச்சார் போல இருக்குது. ஆனால் எதுவும் நடக்கலை. காசை வாங்கிட்டு விபூதி அடிச்சு விட்டானுங்க. அண்ணாமலை காசு எப்படியும் ஒரு 1000 கோடியில் ஒரு 250 கோடியாக செலவு பண்ணியிருப்பார். அவராவது ஜெயிக்கணும்னு காசு எல்லா வகையிலும் வாங்கிவிட்டு விபூதியை பட்டையை போட்டு கும்முன்னு அடிச்சு விட்டு கிளப்பி விட்டானுங்க. கடைசியில் பார்த்தா அண்ணாமலை தாங்க முடியாமல் ஐயோ நம்மளை கொளுத்தி விட்டானுங்கடா அப்படின்ட்டு. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிற மனுஷன் பாதி அப்படியே அவர் வீட்டில் அவர் டெபாசிட்டில் அவர் வீட்டில் இருக்க அம்மனி பேரில் எல்லார் பேர்லேயும் போட்டிருப்பாப்புல போல இருக்குது. இதை தெரிஞ்ச பல பேர் இன்றைக்கி காரசாரமாக கண்ணா அப்படின்னான்னு கழுவி ஊற்றுறானுங்க அண்ணாமலையை. ஆக மொத்தம் மோடிஜியின் இந்த நிலைமை காரணம் இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அண்ணாமலை ஒரு காமெடி பீஸாகவே திகழ்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆன் போட், அதாவது முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டு விட்டு சவாரி செய்த ஒரே ஆள். இதில் வேறு ஐபிஎஸ் வேறு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏதாவது ஒன்று பேச வேண்டியதை திட்டி போட்டுன்னு உடனே எஸ்கேப் ஆகிடுறது. இதுதான் நம்ம அண்ணாமலையோட ஸ்டைலு. நம்ம வடிவேல் மாதிரி. எப்படி வடிவேல் ஓடுவார், தப்பித்து ஓடினாரா அண்ணாமலை, அண்ணாமலையின் ஆட்டோ வீடியோ அப்படின்னு போட்டு ஒரு இதில் பயங்கரமான ரகலையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வடிவேல் காமெடிக்கு நிஜமானமே ஒரு பர்சனாலிட்டி யாருன்னா அது நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம், அண்ணாமலை சீமான் இவங்க 2 பேருக்கும் உள்ள கருத்து மோதல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நீ என்னை விட அதிகமாகிட்டுன்னா என் கட்சியே நான் கலைச்சிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்ல சீமான்ஜி, இவர் அதை பார்ப்பேன், சும்மா எதுக்கு எடுத்தாலும் கட்சியை கலைக்கிறது போகிறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு அக்கப்போரில் கடைசியில் சீமான்ஜி காசு கொடுக்கல, சின்னமும் கரெக்டாக வரலை, கடைசி நேரத்தில் ஒதுக்கப்பட்ட சின்னம், இப்படியெல்லாம் பிரச்சனைகள், எல்லாம் புதுமுகங்கள், இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த கட்சி ஒரு 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயங்க. குறிப்பாக சொல்லணுன்னா காசே கொடுக்காமல் ஒரு கட்சி இந்த அளவுக்கு ஜெயிக்குதே இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி ஒரு 35 லட்சம் இந்த முறை அங்கீகாரம் பெற்றுவிட்டது. நம்முடைய வாழ்த்துக்கள் சீமான்ஜிக்கு. ஆனால் சீமான்ஜியோட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போ பெரிய சீமான்ஜி இப்போ வந்துட்டார்ல, சின்ன சீமான்ஜி அடுத்தது இளைய தளபதி விஜய் இருக்கார் பாருங்க, அடுத்தது வந்துட்டுருக்காரு. இவங்க எல்லாரும் என்னோடய கணிப்புப்படி 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் சரிவை நோக்கி செல்வார்கள். எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலை இருப்பாரா என்பது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தெரிந்து. இப்போ நிருபர்களுடன் பேசும் பொழுது அண்ணாமலை காரசாரமாக விவாதிப்பதும் 1000 2000 3000 4000 அப்படின்னு ஏலம் விட்டு அந்த காமெடியே பைத்தியக்காரன் காமெடி, அந்த பைத்தியக்காரன் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு எப்படி தலைவர்கள் பேசுவார்கள், எப்படி அணுகுவார்கள்னு ஒரு இதே இல்லாமல் அவரும் டென்ஷன் ஆகி இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆகி நீ மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு போய் அண்ணாமலை பாஜகவின் சரிவுக்கு இவர் தான் முக்கிய காரணம். இவர் இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தால் கூட இந்நேரம் சீட்டு ஒரு 5-10 சீட்டாவது கண்டிப்பாக தெரியணும். இன்னும் அந்த 1000 கோடி செலவு பண்ணியிருந்தால் ஒரு 15 சீட்டாவது கிடைச்சிருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலை இன்றைக்கு மோடி அவர்கள் தலை குனிந்து இருப்பதற்கு காரணம் நமது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை.
அவங்களுக்கு தேவை ஒரு 35 சீட்டு. அந்த 35 சீட்டை 20 சீட்டு கிடைச்சிருக்கும். 20 சீட்டு கிடைச்சிருந்ததுன்னா மீதி எங்கேயாவது அடிச்சு பிடிச்சி